தேப்ரம் சாயலுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற திரைவசனம் ஜின். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முகுந்த் ராவ் பிக் பாஸில் பிரபலமாக இருந்த முகுந்த் ராவ் வந்து ஹீரோ நடிச்சிருக்காப்புல, பவியா வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காப்புல. இதில் மெயினாக வந்து வடுகரிசி நிறையா ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து எடுத்தோடனே ஒரு மலேசியாவுக்கு நினைக்கிறாங்க. இந்த மலேசியாவில் வந்து ஜின் அப்படின்னா பேய், அதாவது நம்ம பூனை நாயெல்லாம் வளர்த்து மாதிரியா அதை வந்து வளர்த்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மீன் வச்சு படத்தை எடுத்துருக்காங்க. இப்போ அந்த கைகள் வந்து இந்த ஹீரோ வந்து அங்கே பப்பில் பாடகராக இருப்பாப்புல. அப்புறம் அவருக்கு எல்லாம் லவ் செட்டாக போடுவோம், லவ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு குழம்பேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பழம் உள்ள வைக்கிற ஒரு பெட் ஷாப் போகல இந்தியா வரைக்கிற பார்த்தீங்கன்னா அவருடைய அக்காவை வந்து ஏதோ வாங்கிட்டு சொல்கிறேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜின் இருக்கிற பாக்ஸை பார்த்து இது வேண்டி கேட்பாப்புல. அதை அவங்க இருக்கிற வந்து இது கொடுக்க முடியாது இருந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்னை வந்து இவங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி சின்ன கொடுத்துருவாங்க. அதை வந்து சென்னைக்கு கொண்டு வரப்பல அது கை கிடைச்சது பார்த்தீங்கன்னா லவ் செட் ஆயிரு, வேலை செட் ஆயிரு, நிறையா அவருக்கு வந்து ஒரு நினைச்சாலும் நடக்கிற மாதிரி ஒரு இருக்குது. அப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த ஜின் பாக்ஸை பார்த்து அது பேய் இருக்கிறதுனால பையன்கெல்லாம் வந்து அது வேண்டாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க லவர் வந்து பவியா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நர்ஸாக வேலை செஞ்சுருப்பாப்புல, டாக்டராக. அங்கே சில நடக்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்காப்புல. அதனால் இவங்க அந்த லேடி வந்து அந்த கதாநாயகி கொள்ள பார்த்து இந்த ஜின்னு வந்து காப்பாற்று. ஆனால் இவங்க எதுவும் நினச்சிக்காங்க, அந்த ரவுடியெல்லாம் வந்து அந்த பவியை அந்த கதாநாயகி அடித்து போட்டு போயிடுவாங்க. இந்த ஜின்னு தான் அடிச்சு கொண்டு போட்டு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு கோபம் வந்து அந்த ஜின் பாக்ஸ் வெளியே எடுத்து வீசிடுவார். அப்போ அந்த பாக்ஸ் அந்த ஜின்னு வெளியே வந்துடும். வெளியே வந்து ஒரு உருவமாக அப்போ தான் காய்ப்பாங்க. அது நடக்கிற விஷயத்தையெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பேய் படம் எஃபெக்ட் இல்லை, ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு என்டர்டைன் படம். அப்படியே படம் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக போகுது. கடைசியில் அந்த ஜின்னு வந்து எங்களை எப்படி காப்பாற்று. இந்த ஜின்னு கதை பார்த்திங்கன்னா ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி அரசர்கள் வாழ்ந்த இந்த கதாநாயகம் வச்சு கதையை வச்சு அதில் அந்த ஜின்னை வந்து ஒரு மந்திராவை வந்து அடைச்சி போடுறாப்புல. அந்த கொண்டு தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த ஜின் படத்தை கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து உண்மையை நம்ம நல்லா இருக்குது. போய் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.